அது அப்படி போச்சு, இது இப்படி போச்சு. ஏன் சார், 3ஆம் தரம் கல்யாணம் எங்க சட்டத்தில் இடம் இருக்கா? உன்ன இடுப்புல இருந்து கையாடுறா. என்னடா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற, எடுறா கைய. கல்யாணம் பண்ணிக்க போறது 3ஆம் தாரம், இதுல இடுப்புல என்னடா கைய? டேய், சட்டத்துல இடம் இருக்குதோ இல்லையோ, உன் சம்பளத்துல இடம் இல்ல, நீ போய் பெருமூச்சு விடு. இந்த உடம்புலயா? தம்பி வந்தான் ஐயா மேஜக்கு மணிதான். என்ன பேப்பர் படிக்கிறீங்க? ரிசல்ட் என்னாச்சு? உங்க பயத்தடிச்சல கலப்பாதீங்க ஐயா. என்ன பார்த்து காப்பி அடிச்சவங்க நம்பர்லாம் இருக்குது, என் நம்பரை காணும் ஐயா. ஆஸ் யூஷுவல். ஆமா, எஸ்எஸ்எல்சி இல்ல 2வது வருஷம் இல்ல சார், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும். சுத்தமா 3வது வருஷம். வெரி குட். அதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏன்பா உன் ரிசல்ட் என்ன ஆச்சு? ஏன்டா இந்த அசச்சிருப்பு? இல்லம்மா, அடுத்த தெரு பயலுங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாம்மா. நம்ம சேர்மன் பொண்ணு சேர்லயே ஃபெயில் ஆயிட்டான். பிரின்சிபால் பேரன் இருக்கிறானே, அவன் என்ன அழகா படிச்சான், அவன் படிச்சு படிச்சு பேரன் ஆயிட்டான். ஆனா அவ்வளவு தூரம் ஏன் நம்ம கணக்க பிள்ளை மாவன் எவ்வளவு பெரிய போதண்டா, உன் ரிசல்ட்ட சொல்லு. சொல்லித்தான் தெரியணுமா? விளம்பரத்துல கூட பார்த்தேம்மா, என் பேரை காணும். மறந்துருப்பாங்கம்மா. மூட வாய. ஒழுங்கா படிக்க தெரியல, ஊரார பத்தி நல்லா பேச தெரியுது. கூப்பிட்டீங்களா? என்ன கூட கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன். என்னமோ அவனை வெளியூருக்கு அனுப்பணும், அப்படி இப்படி எல்லாம் பிரமாதமா பேசுறீங்களா? பாத்தீங்களா, இன்னும் சாத்தாம இருக்கா. இங்க நான் இருக்கேன், கேக்குறேன். வெளியூர்ல யாரையா இருக்காங்க, யார் கேட்பாங்க? நல்ல வேலை, உங்க பேச்செல்லாம் கேட்டு இவனை டூருக்கு அனுப்ப முடிவு பண்ணிருந்தேன். இப்ப நான் பிழைச்சேன். என்னத்த சொல்றீங்க? என்ன வெளியூருக்கு அனுப்பி வைக்கவா முடிவு பண்ணிருந்தீங்க? ஆமா, நீதான் சாப்பிடலையாடா, அத பத்தி உனக்கு என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் 2 தடவை சாப்பிடுறேன். 2 தடவை சாப்பிடுறேன். இனிமே நீங்க அனுப்பாம இருந்தீங்க, வெறுஞ்சோத்தை தின்னுடுவான். அனுப்பிச்சிருங்க, போனா போறான் பாவம். அனுப்பிச்சிருங்க. என்ன யோசிக்கிறீங்களா? முகம் மாறுதே, கண்ணு மாறுதா, மனசு மாறுதே. ஐயோ, தொண்டையில என்னமோ போட்டு உருட்டாங்களே. சும்மா சொல்றாங்க. செல்வம், உன்னை மெட்ராஸ் அனுப்பதா முடிவு பண்ணிட்டேன்டா. ஆனந்தம், இப்ப ஐயா அப்படியே உல்லாச பயணத்துல போயிட்டே இருக்காரா? நான் நாடா பின்னால வந்துகிட்டே இருக்கிறேன். அம்மா, அத்தான் கூட என்ன அனுப்புமா? இமிடியட் கட். இல்ல இல்ல, ரொம்ப கட் பண்ணும், ரொம்ப கட் பண்ணும். நாங்களும் ஆம்பளைங்க, சமுத்திரத்துல குதிச்சு மணல்ல நீஞ்சுவோம். உன்னால முடியுமா பெண் பேராய்? மலையில ஏறி அப்படியே தலை மேல குதிப்போம், தலை வயிற்றுக்குள்ள போயிடும். அப்படி எல்லாம் செய்யாத. இல்ல அப்படிலாம் செய்ய மாட்டோம். சும்மா ஒரு உதாரணம் சொல்லி அவளை மடக்குறோம். அப்படியே நீ போ வரக்கூடாது. பாரு, அவன் சொன்னா ஏன்னு கிடிச்சிட்டு போறேன். எப்ப பிரயாணம் ஆரம்பிச்சுட்டான். மெட்ராஸ் மேனேஜருக்கு சங்கால் பண்ணி அவர் வந்த உடனே ஒரு திட்டத்தை தயாரிச்சு உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன சரி, இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? வாங்க போய் சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, நான் எவ்வளவு சாப்பிட போறேன், வேடிக்கை பாருங்க. வாங்கல. ஏய், நீ சரியான பயடா. நீ எத்தனையோ பேர் பறந்துருக்காண்டா, இத மாதிரி ரெக்க இல்லாம பறந்தவன நான் பார்த்ததே இல்லடா. ஏன் தம்பி, நீங்க சாப்பிட போலீங்களா? போங்கயா, யாருக்கையா சாப்பாடு வேணும்? பெத்த புள்ள நான் ஒருத்தன் இங்க நின்றுகிட்டு இருக்கேன், குத்துக்கல்லு மாதிரி. இந்த செல்ல பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே அவங்க. பரவாயில்ல, போய் சாப்பிடுங்க. நான் என்ன ரோஷம் கட்டவனா? வாங்க. சரி, இன்னைக்கு பிரியாணி. டேய் ஆனந்தம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காடா? மறந்து போச்சே. ஐயோ, ஞாபகம் இருந்தா சொல்லிடுங்க. அதான்டா, செல்வத்தை விட்டு நீயும் மேனேஜரும் அப்படி இப்படி அசைய கூடாதுன்னு. ஓஹோ, அது ஞாபகம் இருக்குது. என்ன மேனேஜர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முடிக்கிறாரு, ஞாபகம் இருக்கான். செல்வம், நீ தண்ணி குடிக்கலாம் கூட டாக்டர் கேட்டுட்டு தான்ப்பா குடிக்கணும். ஏய் ஆமாண்டோய், அவர் எங்கயா தண்ணி குடிக்க போயிருந்தாலும் அது வரையும் நீ பொறுத்துக்கத்தான் வேணும். சும்மா இருடா. சரி சார். கமலா எங்க? ஆரஞ்சு கூடையில கிடக்கும். எங்க சார்? நீ கூட அனுப்புறேன்னு சொல்லி கோச்சிட்டு இருக்காடா, கூட்டிட்டு வர. கூட்டிட்டு என்னடா அம்மா அப்படி சொல்றாங்க? பேர் என்னமோ மெட்ராஸ், நிலைமை என்னமோ எஸ்டேட். அங்க வந்து எனக்கு இதே கட்டுப்பாடு தானா? பாடு கட்ட வைக்க முடியாது. போடி, வெளியூருக்கு போறவனே சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காம என்னடி? அத்த பேசாம இருங்க. இப்போ நான் கமலாவை சிரிக்க வைக்கிறேன். நீ இதுக்கு மேல சிரிக்காதமா, இவன் இங்க தங்கிட போறான். சும்மா இருந்துன்னா அத்தா, மறக்காம என்னோட டெய்லி ட்ரெண்ட்ல பேசணும். அடாடா, நீ என்னமா ட்ரெண்ட் தள்ளி போட்டின்னுகிட்டு? அதான் சும்மா இருடா. சத்த நேரமாச்சு, ராவுகாலம் வரப்போது, பொறுப்புடுங்க சீக்கிரம். தெரியாதபடி முகத்தை மறைச்சு ஏன் மாலை போடுறீங்க? அவருக்கு டெங்கி ஜுரம், ஒரு வாரம் வர்றதுக்கு.
ஏற்பாடுகளை கவனிக்க நாங்க வந்திருக்கோம். நல்ல வேலையை செய்தீங்க. வாங்க மேனேஜர். நில்லுங்கய்யா. எப்படியே நடந்து நடந்து இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருந்தா காணா போனவன் தலைகிட வந்து குதிப்பானா? அதுக்கு என்ன இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் சொன்னா இல்லையா, அடிக்கடி ரயில் விட்டு இறங்கி வந்து பாத்துங்க. ரன்னிங்ல எப்படிங்க பாக்குறது? நின்னீங்களா பாக்குறது? நின்னீங்களா? அதான் ரயில் நின்னவன வந்து பாக்குறது. சரி, நான் தான் பாக்கல, நீங்க தான் அவர் கூடிய இருந்தீங்களா, நீங்களாவது பார்க்க கூடாதா? ஐயோ, நான் பார்க்காமையா இருந்தேன், அடிக்கடி பார்த்துட்டு தானே இருந்தேன். அவன் என்னமோ காலுக்கு தலைக்கு இழுத்து போட்டு முக்காடு போட்டுட்டு தூக்கிக்கிட்டு இருந்தான். சரி, பையன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் சும்மா இருந்தேன். இவன் தலகாணியை போத்தி வச்சுட்டு இப்படி தலைமரமா போடுவாங்க. யாரையா கண்டது? ஏன் உடனே முக்காடு நீக்கி பாக்குறது? ஐயோ, அந்த புத்தி போவதையா. முக்காட நீக்க வேண்டியது, முடிச்ச வைக்க வேண்டியது, இல்லைன்னா கத்திரிக்கோளோட மோர் மார்க்கெட்ல அலைய வேண்டியது. எல்லாம் கிரிமினல் மூலம் தானே. சரி சரி, விளையாட்டுலாம் போதும், மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிங்க. யோசிச்சுட்டேனே. எப்படி? அம்மா வந்து கேட்பாங்க, எங்கடா செல்வன்னு. நான் நகத்தை கடிக்கிறேன், நீங்க நம்மன்னு காதை கடிங்க. நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அம்மா நான் பல்ல கடிக்கட்டும். உங்களுக்குள்ள என்ன தகராறு? ஓஹோ, ரயில்ல வரும்போதே முதலாளிய காணமா? என்னையே பாக்குறீங்க, அங்க சொல்லுங்களேன். ஆமா சார், வரப்ப நடுவில் எங்கோ இறங்கி போயிட்டாருன்னு தோணுது. அடா, அப்படி போயிருந்தாதான் கண்டுபிடிச்ச பிள்ளாம ஐயா. அவன் லட்சாதிபதி விட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருட்டு போய் எவனாவது கடத்திக்கிட்டு போயிருந்தா? ஆனந்த், கொஞ்சம் அமைதியா இரு. முதலாளியம்மா வரத்துக்கு முன்ன ஆளுக்கு ஒரு இடமா தேடி செல்வம் இங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். நல்ல ஐடியா. உங்க ஐடியா இந்த நேரம் தேவையில்லை. முதல்ல யாராரு எங்கெங்க போய் தேடுறதுங்கிற தொகுதி வாரியா டிவிஷனை என்னாச்சு? என்னாச்சு? அங்க என்னென்னமோ ஆச்சு. இங்க நடந்த அநியாயத்தை கேளுங்க. இங்க என்னாச்சு? சார், இவ என் தங்கச்சி. என்னது, உங்க தங்கையா? பேரு? பேரு செல்வகுமார். நாங்க ரெண்டு பேரும் பேட்டு முட்டை நாடிட்டு. பாட்டு முட்டை? அண்ணன் தங்கச்சியும் பாட்டு முட்டை நாடி. ஐயோ கேளுங்க ஐயா, பேட்டு முட்டை நாடிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தோம். ஏன் நடந்து வந்தீங்க? டாக்ஸில வரப்படாதா? விஷயத்தை கேளுங்க ஐயா. பேட்டு முட்டை நாடிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தோமா, அப்ப இவ கொஞ்சம் முன்னாடி போயிட்டா. செல்வம் செல்வம்னு கூப்பிட்டேன். அந்த சமயத்துல இந்த டாக்ஸி டிரைவர் ஓடியாந்ததும் என் தங்கைய செல்வம்னு சேர்த்து பிடிச்சு தூக்கிட்டான் சார். தூக்கி கீழே விட்டுட்டேன். விட்டுட்டு தான் ஓடியாங்க. கேட்டீங்களா? என்னப்பா நீ பாம்பு மாதிரி செய்யற? எங்க முதலாளி பேரு செல்வம், அவரை காணான்னு ஆனந்தம் தேடிட்டு போனாரு. நீ செல்வம் செல்வம் அப்படின்னு சொன்ன உடனே ஆடு யாரும் தெரியாம ஒரே பாய்ச்சலா பாய்ச்சாரு, அவ்வளவுதான். என்ன சார் தெரியாம? ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கூட தெரியாது. எங்க தெரியுது? மங்கையர் உலகம் மாங்காய் ஊறுகாய. புடவை கட்ட வேண்டிய இடுப்புல பேண்ட், மேல பனியன், மஃப்ளர், கரண்டிக்கு பதிலா பேட்டு முட்டானு, ஜடைக்கு பதிலா கிராப்பா. கிராப் இல்லையா, கேப். கேப்பா சோப்போ? நீ பொம்பளைங்கிறது என்ன ஹோப்பு? சேலையை தான் விட்டா பேண்ட் போட்டுக்கிட்ட, பேரைய ரிவர்ஸ்ல மாத்தி வச்சுட்டா யாருக்கு யா புரியும்? அதான் சிறைதானு கட்டி பிடிச்சா ஜன்னி வந்த மாதிரி அலற. இப்ப என்னையா நடந்து போச்சு, என்ன நடந்ததுன்னு அப்படி ஆக்ஷன்ல சொல்றாரு, அவ்வளவுதான். ஓஹோ, இனிமே உங்ககிட்ட பேச புண்ணியம் இல்ல. நான் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறேன். வாமா நீ. உனக்கு எது இஷ்டமா செஞ்சுக்க பையா. ஐயோ மேனேஜர், என்ன அது சிபாரிசு பண்ணி அனுப்புறீங்க? இந்த வேஷத்துல இந்த செல்வம் பையனை தேடிக்கிட்டு போனதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை கேஸ் போயிருக்கு தெரியுமா? என்ன பத்தி 7. ஒரு டெஸ் ஆச்சுன்னா உள்ள பிடிச்சி வச்சு போடுவாங்க. ஆனந்தா, பொண்ணு நான் போலீஸ் காமிச்சிருவா? நான் இல்ல நீங்க போறீங்களா? தேதி என்னைக்கு அது? நீ உட்காரப்பா, நீ வேடிக்கை பண்ணாத. ஆமா, மேனேஜர் மாணிக்கத்தை பாத்தியா? நான் பாக்க அந்த மனுஷன் என்ன வல்லியாங்க? நிழல் கூட வரலப்பா. உருவா வந்தானா இல்லையா? இல்லன்னு. அடாராமா, என்னடா அது தேட போனவன தேடிட்டு ஒருத்தன் போகணும் போல இருக்குது. ஹலோ, யாரது? யோ, நீ போன வைப்பா, போன வைப்பா. நான் ஒரு ரூட்ல பெரிய கொடுமைப்பா உன்னோட. நான் தான் சிவபாராசன் பேசுறேன். நான் பரிமளம் பேசுறேன். இங்க யாரோ ஒரு சிலோ நாசாமியோட மாலா காதல் நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்கா. உடனே புறப்பட்டு வந்தா கையும் களவுமா பிடிக்கலாம். எனக்கு தலைய பதவி கிடைக்க இதான் நல்ல சந்தர்ப்பம். வரீங்களா? சரி, எவ்வளவு நேரம் ஆச்சுது? சரி, இத மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம பிடிக்கிறது. ஆனா மரியாதை இல்லாம பெரிய பசங்க பேசிட்டு என்னடா பேசுறேன்? பேசலாம்டா. மேனேஜர் பசங்களை காணும். மேனேஜர் பசங்களா? வாடகைக்கு வந்த பையன் அடிக்கடி வாங்காத, என்கிட்ட ஒழுங்கா நடந்தது. ஏண்டா தம்பி,
இப்ப எங்க அம்மா வரப்போகுது. ஆமா, அந்த செல்வம் மாதிரியே நடந்துக்கணும். வர ஆயிட்டு கீட்டு பண்ணுனேன் நான் அப்படியும்பேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அந்த கலாமண்டலத்துல பாரு, நீ அது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா இருக்க இன்கிரிமெண்ட் அது பப்பர்மெண்ட் அப்புறம் வாங்கிக்கலாம். எப்படி அப்பா இருக்க? சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கா? அவனுக்கு எல்லாம் எல்லா வசதி இருக்குது. ஆனா ஐயோ 24 மணி நேரம் ஒத்திக்க பாக்குறானே, அதான் தாங்க முடியாத கொடுமை. கொடுமை வேண்டாப்பா, கொடுமைதான். என்ன ஒத்திக்க? அம்மா வேற ஒண்ணு இல்லம்மா, அங்க வீட்லயே அடங்கி இருந்துட்டான். இங்க 4 பெரிய மசாலத்துல பழகணும் இல்ல, அது எப்படி என்னங்கறத நாங்க 2 பேரும் ஒத்திக்க பார்த்தோம். அதான மேனேஜர்? அத்தை, ஆமாங்க. இவனை பத்தி ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சொல்லிடுறேன். ஆனந்தா, உங்க விரலுக்கு என்னடாச்சு? அத்தை, இந்த விரலுக்குள்ள ஒரு பெரிய நாடகத்தை மடக்கி வச்சிருக்கேன். ஆமா அம்மா, விரல் வீங்கி வீராசாமின்னு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுல இவன் தான் கதாநாயகன், போட்டுக்கடாங்கிற மாட்டேங்கிறான். அதைத்தானே சொல்ல. ஏய் கமலா, ஐயோ பாயிரானே பாயிரானே. எப்ப அந்த கமலா? நல்லா சௌக்கியமா இருக்கியா? இழைச்சு போயிட்டியா? எப்படி இருக்க? உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்து. நல்ல வேலை. இப்பதான் இங்க உயிரே ஊஞ்சல் ஆடுது. ஆனந்தம், என்னடா அது? என்னப்பா இது? நம்ம வேலைக்காரங்க கண்ணா பின்னா அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்படியா? போடா, விரல நீ போடா. உடைக்கிறான். அத்தை, இங்க வாங்க. இவனை பத்தி நான் பல விஷயங்கள் சொல்றேன். வாணி வாங்க. ஏயா மேனேஜர், இன்னும் பல விஷயம் சொல்றேன்னு கூட்டிட்டு போறானே, ஏதாவது உடனே அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாருங்க. அவர் ரொம்ப தங்கமானவரு. தங்கமானவரா? என்னையா செரிமானம் எல்லாம் சிரிக்கிற மாதிரி? இன்னைக்கு தான் நான் வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. ஏன் இன்னும் வரல? நான் வேற டான்ஸ் ரிஹர்சல் வேற போனேன். சொன்ன நேரத்துக்கு வர மாட்டேன். அப்பாடா, தப்பிச்சேன். எப்படியோ நல்ல வேலையா தப்பிச்சேன். ஏன் இப்படி ஓடியாரீங்க? மழை வர்ற மாதிரி இருந்தது. எங்கடா மழையில நனைச்சிட்டு தப்பிச்சு முடியாந்துட்டேன். மழையில நனைஞ்சா என்ன? நல்லா இருக்கு போ. உங்ககிட்ட சொல்றது எவ்வளவு விஷயத்த மனசுல கொண்டுகிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு நனைஞ்சு ஊறி பிஞ்சு போச்சுன்னா சும்மா இருங்க. ஏன் இருக்கணும்? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வியட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வியட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது என்ன மாத்தது வியட்? ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இங்கிலீஷ்ல சொன்னியா வெயிட் பண்ணதாக? இனிமே நீ இங்கிலீஷ் பேசாத. உன் முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சான் போல இருக்கு ஏபிசிடிய. உங்க இங்கிலீஷுக்கும் என் இங்கிலீஷ் வந்து மட்டமா போகுது. இல்லையே, மட்டம் சரியா இருக்குமே. என்ன சமாச்சாரம்? ஆமா, அது இருக்கட்டும். நான் இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேனே, அது நட எப்படி? நடையா? படிக்கவே சகிக்கல. சைக்கிள்ல படிக்கப்படாது, உட்கார்ந்து நிதானமா ஆறாமரா படிக்கும். என்னாச்சு சீக்கிரம் சொல்லு. 10 ரூபா கொடுத்தனே. அப்படின்னா நீங்க எழுதலையா? நான் தான் எழுதுனேன். அதை இங்கிலீஷ்ல டைப் அடிச்சு கொடுறான்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன். அவன் டைப் படிக்கிறதுக்கு பதிலா அருமனையை வாசி விட்டானா. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுதா? எனக்கு அடுத்தபடியா எனது தாயத்தான் அதிகமா காதலிக்கிறதாக எழுதி இருந்தது. பேய் பயலே. ஐயோ, டைப் அடிச்சு நேரம் அவங்க அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டானா? நான் உனக்குல டைப் அடிச்சு கொடுக்க சொன்னேன். அதுல ஒரு சிறு தப்பு நடந்து போச்சு. என்ன தெரியுமா? என் தாய் நாட்டுக்கு அடுத்தபடியா மனப்பூர்வமா உன்னைத்தான் காதலிக்கிறேன்னு டைப் அடிச்சு கொடுக்க சொன்னேன். அவன் ரிவர்ஸ்ல அடிச்சுட்டான் போல இருக்கு. 9 விரல் பய. அடடே, அப்படி அது என்ன குளிர்ச்சி. இன்னும் கொஞ்ச நேரம் தோள் மேல கை வச்சிருக்க கூடாது. இனிமே நீங்களே எழுதுங்க. என்னத்துக்கு நான் எழுதுனுங்கிறேன்? இப்பதான் பவானி காவேரி ஒண்ணு சேர்ந்த மாதிரி சேர்ந்துட்டேன். அது இருக்கட்டும். நீலா, உன்னை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையே? ஏன் இப்படி கேக்குறீங்க? நல்லவங்க அதிக நாள் இருந்தது கிடையாது. எனக்கு யாருமே இல்ல. அதானே கேட்டேன். சுத்தமானவங்க, ரொம்ப நல்லவங்க. ஆமா, இங்கிலீஷ்னா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொன்னியா, அந்த அப்பா யாரு? அதுவா? என்ன வளர்த்தப்பா. ஏன் இன்னும் அவரு போகல? ஏன் லேட் பண்றாரு? ஆமா, எங்க வேலை செய்யறாரு? அவரு லாரியில ஓடுறாரா? ஏன் போயிருக்கணுமே, ஏன் லேட் பண்றாரு? ஓஹோ, முள்ள போவாரு போல இருக்கு. நீலா, நீலா, எனக்கு உன் மேல ஐயோ அது இருக்கு. என் மேல உனக்கு அது இருக்கா? இல்லாமலா? அதான கேட்டேன். நீலா, இந்த உலகத்துல ஒரு ஈ காக்கா கூட நம்மள போல காதலிச்சிருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? புரியல? ஒரு அம்மிங்க பாட்டு உண்டா? ஒரு நந்தவனம் உண்டா? இல்ல ஒரு டியூட்டு உண்டா? இல்ல சந்தனம் வர்றது உண்டா, தேய்கிறது உண்டா? ஒரே நாள் சந்திச்சோம். டெவலப், ஃபுல் டெவலப். அண்ணன் நடையும், சின்ன இடையும், பின்னல் ஜடையும்,
அடடே ஜடைய கூட வர்ணிக்கிறீங்களே. சடை இது ஒரு சடை புரியல. நீலா யாரு இவ்வளவு நீளமா கூப்பிடுறது? மாலாமா. போலாமா? ஏன் கூப்பிடுறாங்க? நாளைக்கு கலாமன்ற பொன்விழா இருக்கு, அதுக்கு டான்ஸ் ரிஹர்சல் நடக்குது, நான் அர்ஜென்ட்டா போகணும். இரு நம்ம ரிஹர்சல் நின்னுகிட்டே இருக்க, எப்ப உட்கார வைக்கிறது? நாளைக்கு பேசலாம், நான் வர்றேன். சீரியோ? அது கீரியோ பாம்போ, போறியா போ. பூரியோ உருளைக்கிழங்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் போ. சிவபிரகாசம், முதலாளி செல்வமா நடிக்க இந்த முத்து தயார்னு சொன்னது. டேய் செல்வா, டேய் டேய் ராஜா, எங்கடா போயிட்ட? டேய் அட உன்னை தேடி கண்டுபிடிக்க 10,000 ரூபாய் போல செலவா இருக்குடா. டேய் கையில எல்லாம் ஏடா கத்தி வச்சு கொண்டாங்க கத்தி எல்லாம். என்னடா இது முத்துன்னு வேற பச்சை குத்தி இருக்கிற? முத்து மாதிரி பச்சை குத்திக்கல, முத்து வேதா. முத்தா? அடே முதலாளி செல்வம் இல்ல? செல்வம் இல்ல, முதலாளி மாதிரி. அப்படி இருக்கிறானே, முடிச்சு வச்ச மாதிரி. முடிச்சு வச்ச மாதிரி இருக்கான். வா வா, நான் சொல்றேன் சில விஷயத்தை. அப்ப இவன் தான் சொன்னதா முதலாளி செல்வமா நடிக்க தயார்? நான் தான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நான் தயார் தான். என்ன வேதனையில இழுத்து விட்டுட்டு சிரிக்கிறீங்களா? இல்லப்பா ஆனந்தா, நாம் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிறப்பா. அது அப்படித்தாப்பா நினைக்கும். அதனாலதான்ப்பா சொல்றேன். நம்ம கலாமன்ற விஷயமா நான் வெளியில போயிருந்தோமா, அங்க நான் இவரை பார்த்தப்பா, கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஆனந்தா, நான் சொல்றது முதலாளி காணாம போயிட்டதுனால இங்க குழப்பம் ஏற்படும். குழப்பத்தை சமாளிக்கிறதுக்காக இவரும் முதலாளி மாதிரியே இருந்தாரு. ஒரு கூட்டிட்டு வந்தோம். தற்காலிகமா நிலைமையை சமாளிச்சது பிறகு முதலாளி கிடைச்ச உடனே நான் இவரை கவனிச்சுக்கிறேன். முதலாளி கிடைச்ச உடனே நான் ஏன் சார் இங்க இருக்கேன்? எனக்கு வேண்டியது இந்த சும்மா இருப்பா. இவருக்கு தெரியக்கூடாதா? அது வரட்டும். என்ன எனக்கு தெரியக்கூடாது? வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து இந்த சம்பள விஷயம். சம்பளம் பேசியாச்சா? பேசியாச்சு. ஐயா உங்களுக்கு இந்த அதிக பரிசு தானா? ஆனந்தா, முதலாளி காணாம போனது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன உண்டு இல்லன்னு பாத்துருவாங்க. அதனாலதான் இந்த ஏற்பாடு. இப்ப என்ன சொல்ற? ஒத்துக்க வேண்டியதுதான். சம்பளம் என்ன பேசிருக்கீங்க? 100 ரூபாய். முதல்ல உணவு நாக்கா. அப்புறம் எங்க முதலாளி மாதிரி நடிக்கிறது உனக்கு ஒத்திக்க பாக்கணும். நான் தான் வாத்தியார். நடவாத்தியாரா? கைய விடுறா. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் சர்க்கஸ் பிளான். சர்க்கஸ்? ஆமா. ஆரம்பிக்கலாமா? பிக்கலாம். பிச்சு கூட பிச்சு. அங்கதான் 12 பூரிய பிச்சு, இங்க என்னத்த பிக்கிறது? ஒத்திக்க ஆரம்பிக்கலாமா? கீழே இறங்கி நில்லு. முதல்ல நட, உன் சொந்த நட நட. ஐயோ ஐயோ, ரேஷன்ல பணத்தை விட்டாமா நடக்கிறான். இருறா. அடே நட எல்லாம் பணத்தை ஜெயிச்சவன் மாதிரி அப்படி ஜாம் பண்ணு. அப்படி நடக்கு. வெரி குட் வெரி குட் வெரி. அப்படி வா. அப்புறம் சந்தோஷமான பாரு. சந்தோஷம். காலை அப்படி எடுத்து வச்சு அப்படி பாக்கு. எடுத்து வை. இங்க எடுத்து வைக்காத, தோல் செவரேறி குறிக்கிற பயல. காலை எடுத்து வைக்கிறா. அப்படி எடுத்து வச்சு இப்படி பார்த்து சரி. அப்படி எடுத்து அப்படி நிமிந்து பாரு. அடுத்த விட்ட பார்க்க வேணாம். நீ பாரு சாதாரண சிரிச்சுக்க. புரிஞ்சு. வெரி குட் வெரி. கோப பாருங்க. பார். ஊர்ல உள்ளவன எல்லாம் முறைக்காத, உதப்பான். என்கிட்ட முறைச்சுக்கோ. திறத்திய விட்டுறா, ஊரை விட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன? அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா காலை பிடிச்சு இழுப்பான். ஊமக்காயல்ல பேசுற காயம் பூச்ச பறிச்சு ஆள விடுறா. ஏன்டா டே காதை பிடிச்சு இப்படி இழுக்கிறியாடா? தொங்கி தோல்ல வந்துட்டு விழுந்துரும் போல இருக்கு. எப்படா ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க முடியும்? சார் இந்த வேலை வேணாம் சார், வேற மாத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஏய் இருடா. இதான் சார் சொன்னீங்க, முதல்ல காதை பிடிச்சு இழுப்பான், கோவம் வந்தா. காதை பிடிச்சு இழுப்பான், அவன் காதை பிடிச்சு இழுத்துவான். எழுந்துடா. எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் தான்டா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன். அதற்கிட்டான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நிறைய படிச்சவன் இங்கிலீஷ உதறுன்னு உதறுவான். நீ உதறியா? உதறியான்னு கேட்கறது பதில் சொல்லண்டா. நான்சென்ஸ். ஸ்டாப் இட். என்னடா கோமா பேசுறியா? என்ன ஆக்ட் தானே சார்? ஆக்டா? வெரி குட்ரா. நிறைய படிச்சவன் இப்படிதான்டா இங்கிலீஷ் பேசுவான் திட்டத்துக்கு. என்ன அப்புறம் ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சார் சின்ன சின்ன விஷயம் பெருசு பெருசா கொட்டுறீங்களே? பொறுமையா கேள. அந்த செல்வத்துக்கு முறை பொண்ணு கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க இருக்கா? ஊர்ல இருக்கு. நல்ல அழகு. வயசு என்ன இருக்கும்? 17 வயசு இருக்கும். எப்ப வருவா? அடுத்த அமாவாசைக்கு வர்றா. பார்க்கணுமே. பாரு. கேட்கணுமே. என்ன கேட்க போறேன்? கண்ணி கட்டெடு கட்டெடு கட்டெடு.
ஓங்கி அடிச்சன்னா தலை வயிற்றுக்குள்ளார போய் பல விளையாட்டு விளையாடும். வாங்க சார். ஏண்டா நீங்க தானே முறை பொண்ணுன்னு சொன்னீங்க. முறை பொண்ணுன்னா காதலிச்சேன். காதலிப்படா, காதலிக்க மாட்டேன். ஆக்ட் தானே சார்? ஆக்டா? ரொம்ப லிமிட் தாண்டி போறியே. அவட்ட லிமிட் வச்சுவா. எதுக்கு நான் சொன்னேன்னா, நான் அவளுடைய அண்ணன். டேய் ரொம்ப மச்சான் வேணா வாத்தியார் வேணா ஒண்ணு வேணா. ஆமாண்டா, வாத்தியார வாழை தாண்டா பிடிச்சிருக்கீங்க. வாழை விடுறா. டேய் நீ ரொம்ப லிமிட் தாண்டி போற. நம்ம பல இடத்துல பலவிதமா ஆக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் குட்டு வெளிச்சமாயிடும். அதனால நான் சொல்றத கவனி. லிமிட் தாண்டி போகும்போது நான் போயிட்டு வாங்க. எங்க சீக்கிரம் வருங்க. ஆன பாரு இருக்கேன். இல்லடா சிக்னல் அப்படி கொண்டுட்டு வந்து அப்படியும்ப அந்த லிமிட்டுக்குள்ளார வந்து சமாளிச்சுக்க. புரியுதா? புரியுது. ஆமா. ஹலோ, நான் தான் வாழு வாத்தியார். உன்னால வார்த்தை எல்லாம் தடுமாறுது. ஹலோ, ஆனந்தம் பேசுறேன். ரங்கானா, கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ அம்மா, நான் ஆனந்தம் பேசுறேன். டேய் ஆனந்தம், சௌக்கியமா? டேய் நீ செல்லத்தை பேச சொல்லுடா. இப்பதான்டா ஆபத்தோடைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க அம்மா உனக்கு அத்தை. ஆமா, உன் மேல ரொம்ப பிரியம். அவங்க பேச சொல்றாங்களடா. பேசுறியா? டேய், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அத்தை போட்டு பேசணும். சரி என்கிட்ட இல்லடா, இதுல. அத்தை, நான் தான் அத்தை பேசுறேன். அத்தை இருக்க. அத்தை எப்படி அத்தை? சௌக்கியம் அத்தை? என்னடா அது, ஒரு வாரத்துக்கு எத்தனை அத்தனை சொல்றது? பரவாயில்ல. ஆமா, நேரமாச்சே, இன்னும் சாப்பிட்டியா இல்லையா? அத்தை சாப்பிட்டாச்சு அத்தை. செல்வம், நான் கலாமன்ற விழாவில் கலந்துக்க மெட்ராஸ்க்கு வரேன். அதோட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இந்த பாரு, நான் வர்ற வரைக்கும் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன? சரி. சரி அத்தை, சரி அத்தை. ஏண்டா அம்மா என்ன சொல்லிச்சு? உங்க அம்மா மெட்ராஸ் வராங்களா? அம்மா என்ன ஆச்சு? ஏய் பாவி, வரவேணான்னு சொல்லப்படாதா? என்ன சார் நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்தீங்களா? போங்க சார். நான் மறந்துட்டேன். ஆமா சார். என்னங்க இனிமே இந்த சாறு குழம்பெல்லாம் வேணாண்டா. தாராளமா போட்டா வாடான்னு கூப்பிடுறான். சரி. ஐயோ அதெல்லாம் பேசலாமா? டேய், அவன் அப்படிதான்டா கூப்பிடுவான். முதலாளி, நீங்க இங்கே இருக்கீங்க? எப்ப போனாலும் இப்ப வர்றீங்க? முதலாளி இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு நேரம் சுத்தி இருக்க மாட்டேங்க. ஐயா, ஒரு முதலாளி இல்லையா? என்ன, இவரு முதலாளி இல்லையா? கதை பூரா சொன்னா வாங்கம்மா, வாங்க. முதலாளிக்கு மாலை போட்ட உடனே எல்லாரும் கை தட்டணும். என்ன? மாலா, கார் வந்தாச்சு. வந்தாச்சா? நீ அங்க போய் இருக்க. மாலை எடுத்து கையில வச்சு. என்ன? வரதுறாங்க எல்லாம் கை தட்டணும். மேனேஜர் இவங்கதான் எங்க கலாமன்ற தலைவி மாலா. இவங்கதான் எங்க முதலாளி மிஸ்டர் செல்வம். நான் தான் மிஸ்டர் ஆனந்த். பேர் சொல்ல மறந்துட்டேன். கூட்டத்துல குழப்பம். இவர் தான் எஸ்டேட் மேனேஜர். மாணிக்கம். அவர்தான் மாணிக்கம். குவாலிஃபிகேஷன்? நேட்டிவ் பிளேஸ்? செங்கல்பட்டு. ஏஜ்? 18. மேரேஜ்? குமாரி. நீரா குமாரி? அங்கிருந்து எனக்கு பதில் தேவை. எனக்கு அங்க இருந்து ஒரு பதில் தேவை. என்ன? அது யாரது? இது என்னுடைய அசிஸ்டன்ட். நேம் ப்ளீஸ். லீலா. கிருஷ்ணலீலாவா சிவலீலாவா? நீங்க இங்கிலீஷ பார்த்து மிரளாதீங்க. நாங்க 2 பேரும் லண்டன்ல படிச்சவங்க. கோபத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ், சாந்தத்துக்கு தமிழ், சாப்பாட்டுக்கு சமஸ்கிருதம். இவங்கெல்லாம் கலாமன்றத்து மாணவிகளா? ஆமா முதலாளி. மாலா, என்னென்ன விதமான நடனங்கள்லாம் இங்க சொல்லி தர்றீங்க? பரதநாட்டியம், மணிப்புரி, கதக்களி. இந்த குச்சிப்புடிய குரங்குபடி ஓமப்படியா? கழுத்தப்படி. உன் பேர் என்னம்மா? பரிமளம். பரிமளம். உங்க அப்பா ஊதுவத்தி கிழமை வச்சிருந்தாரு. ஆண்டா வராதே. ஆல்ரெடி தின்னாத போ. முதலாளி வாங்க. என்னது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் கிடையாது? இல்ல, இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் தான் இங்க இலவசம். அப்படின்னா உபகார சம்பளம் கூட கிடையாதா? இல்ல. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 150.
150. Yes. மேனேஜர் இங்க பியூனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? இங்க 100 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் எதுக்கு முதலாளி? அதெல்லாம் எதுக்காவது பியூனுக்கு வந்து 100 ரூபாய், வாத்தியார் அம்மாவுக்கு 150 ரூபாயா? இந்த நாட்டுக்கு முதுகெலும் மாதிரி வாத்தியார்கள்லாம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? மத்தவங்க மதிக்கிறதுக்காவது உங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கணுமா? சரி, இந்த நேரத்துல அந்த மதிப்பை காப்பாத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து மாசம் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன். எப்படி? அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம். மாசம் 50 ரூபாய் உபகார சம்பளம் சாங்ஷன் பண்ணிட்டேன். இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு சபையில ஏதாவது சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்காதபடியே கையை தட்டிட வேண்டியதானா? 4 பேர் கை தட்டா நீ சேர்ந்து தட்டுறடா பேச்சு. தட்டுறேன். தட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நீங்க போலாம். மாலா, உங்களை பத்தி பெரிய ரிப்போர்ட் வந்திருக்குது. என்ன? என்னமோ பணக்காரங்களை கண்டா பிடிக்காது அதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே. பணக்காரங்க நிழல்ல தானே இருக்கிறீங்க. வேப்ப மரத்து நிழல் உடம்புக்கு நல்லது, விஷ மரத்து நிழல் உயிருக்கே ஆபத்து. கரெக்ட் பொன்மொழிகள். சிஸ்டர், இதெல்லாம் நீங்க கேலி பண்றாருன்னு நினைக்காதீங்க. எங்க முதலாளி அப்படிதான் திடீர்னு காமெடி பண்ணுவாரு. காமெடி நீ, சீரியஸ் நான் அப்பவே சொல்லல, கோவத்துலதான் இங்கிலீஷ். ஆமா கோவம் இருக்க இடத்துல குணமும் இருக்கும். நீங்க வித்தியாசம் நினைச்சுக்காதீங்க. வாங்க, காபி சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் போங்க, நாங்க வர்றோம். வாங்க காஃபி சாப்பிடலாம். காப்பியா திருப்பி ஊதுறா? ஏப்பா, ஏன்? ரெடிமேட் பாயிர. என்னடா டேய், உன்னை நடிக்க சொன்னா பணத்தை சாங்ஷன் பண்ண சொன்னாங்களா? அடிச்சனா? அதான் இருக்கு, சாங்ஷன் பண்ண என்ன? தாத்தா விட்டு பண்ண மாட்டான். ஆமா, அந்த பொண்ணுக்கு போய் 500 ரூபாய் சம்பளம் போட சொல்றீங்க, இது நியாயமா? என்னடா நீ இவரோட சேர்ந்து பேசுறனே? நான் போட்டான்னா அப்படியே மூஞ்செல்லாம் கூடாக்கி போடும். என்னடா அநியாயமா இருக்குது? நீதான் நான் சொன்னேன், செல்வம் ஒருத்தர் இருந்தான்டா, அவன் எப்ப பார்த்தா அந்த போடா வாடான்னு பேசுவான்டா, நீ போடா வாடா பேசுறேன்னு சொன்னேடா. அதுக்கு என்னடா அப்போ? டேய், நீ அநியாயம் பிடிச்சவன்டா. அவன் லிமிட்டா டாடாமா, நீ டா இல்லாத இடத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு டாங்கறியடா. ஆமாடா, அதுக்கு என்னடா செய்யலாம்? இன்னொரு பெரிய இடம் போச்சு, அடிச்சனா? ஒழுங்கா நடிச்சுட்டு விடுவோம் சார். ஓவரா போச்சுது உன் நல்லியை தட்டி விடுவேன். ஏப்பா, எனக்கு வேணாம் அந்த வேலை, நான் போய் மூட்டத்துக்கு பொழைக்கிறேன். சார், நல்லா உங்களடா. மாலா கூப்பிடுறாங்க. மாலா கூப்பிடுறாங்களா? வாடா. வர்றேன் சார். சார், நீங்க லண்டன்ல படிச்சவங்களா? ஜாஸ் பள்ளிக்கூடத்துலயா? இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் இந்த பிளாட்பாரத்துல நின்னுகிட்டு படிச்சேன். ஆனா யாரமா, லண்டன்ல எவ்வளவு பெரிய காலேஜ் எல்லாம் இருக்குது. ஏர் கண்டிஷன்ல 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு குட் கண்டிஷன்ல நானும் என்னுடைய நண்பன் வந்திருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏர் கண்டிஷனால ஏன் 2300 ரூபா தான் ஒண்ணு வாங்கி போடுங்களேன், சித்திர வெயில் அங்க வந்து கொண்டுக்கிறேன். ஆனா அது இல்லைங்க சார், எங்க அப்பாவுக்கு லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்கள பாக்குறதுன்னா ரொம்ப 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 இஷ்டம். இதுலயும் தருத்திர தேசத்தானா உங்க அப்பனுக்கு பிடிக்குங்க. ஐ எம் வெரி சாரி. 3.5 லட்சத்தை முழுங்கிட்டு கல்கண்டு வேற செரிமானத்துக்கா? யோ, இன்னொரு முதலாளியா இருந்தா நீ செய்த அயோக்கியத்தனத்துக்கு காரசாரமா பேசி உன் சீட்டை கிழிச்சிருப்பான். எங்க அம்மா பாத்தியா, அப்படி ஸ்வீட்டை கொடுத்து ஸ்வீட்டா பேசி சீட்ல உட்கார வச்சு உன் சீட்டை கிழிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் எங்க அம்மா தாயா. என்ன நின்றுகிட்டு இருக்காரு? ஏய்யா, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா. மனுஷன் நின்றுட்டே இருக்கான். விளையாடுறியா?